சிவபெருமானுக்கும் நாராயணனுக்கும் ஒரே உருவம். பாதி சிவபெருமான் பாதி நாராயணன். அதனாலதான் சங்கர நாராயணன் பேரு, தாயார் பேர் கோமதி நாச்சியார். இன்னைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க ஹரியும் சிவன் ஒன்னும் அறியாதவன் வாயில மண்ணு. அதுக்காக ரெண்டு பேரும் சமயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அந்த காலத்துல இந்த பட்டை அடிக்கிற ஆளும் ராமன் போற ஆளும் பெரிய சண்டையா இருந்துச்சு. அரிசின்னு சொல்ல மாட்டாங்களா? அரிசின்னு சொன்னாங்க. அது வந்து அரிசின்னா சிவனுக்கு முதல் எழுத்து, அரின்னா மகாவிஷ்ணுக்கு முதல் எழுத்து. அதனால சொல்லாம ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அப்ப என்னன்னு கேட்பாங்களாம், அமுதுபடி கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அரிசின்னு சொல்லாம அமுதுபடி கொடுங்கன்னு வீட்டுக்கு வீடு கேட்கிற வழக்கம் இருந்திருக்கு. அதையெல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் அருணகிரியார் பாடிய திருப்புகள்ல அந்த சமஸ்கிருதம் எப்படி மலர்ந்தோ அது போல அங்கே அரியும் சிவன் ஒண்ணுன்னு அவங்க உணர்த்தினாங்க. அது ஒரு இடம். அடுத்து பராசக்தியாகிய பார்வதிக்கு பாதி இடம் கொடுத்தாரு. அதுவும் யாருனாலும் என்னை போன்ற ஒரு முனிவன், அந்த பிருங்கு மகரிஷியினுடைய அவர் வந்து சிவனை மட்டும் வழிபடுறாரு. வழிபட்டுட்டு போனோன்னு பார்வதி பார்க்க, எப்போ வந்தாலும் உங்களை மட்டும் கும்பிட்டு போறேன், அவன் என்னைய கும்பிட மாட்டேங்கிறேன், விடு ஏதாவது சாமியார் வந்துட்டு போறேன், அவர் கொள்கையா இருக்கும். அப்படிலாம் முடியாது, என்னைய கும்பிடாம எப்படி போறது? அப்படின்னா நீங்க உங்க உடம்புல பாதியை கொடுங்கன்னா ஐயா கொடுத்துட்டாரு. ரெண்டு பேரும் சக்திக்குள் சிவனும் சிவனுக்குள் சக்தியுமா இருக்கிறாங்க. இப்ப வர்றாரு முனிவர், சிவனை மட்டுமே கும்பிடுறவர், அம்பாளை கும்பிட மாட்டாரு. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, எப்படி கும்பிடுறது? ரெண்டு பேருக்கு நேரா ஒரு கோடு போட்டாரு, நெஞ்சுக்கு நேரா ஒரு தொலை போட்டார், வண்டா உருமாறினார். அவர் முதல்ல வண்டா மாறினாரு, ஒரு துவாரம் போட்டாரு, அந்த ஓட்டையின் வழியா சிவனை மட்டும் சுத்திட்டு வெளியில வந்தார். இப்ப சக்தி பார்த்தா எவ்வளவு துமுறு இவனுக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது நம்மளை கும்பிடாம தொலை போட்டு அந்தாள மட்டும், உனக்கு சக்தி இருந்தா தானே நீ பறப்ப, ஓ சக்தியை பறிக்கிறேன்னு பறிச்சுக்கிட்டா வண்டு சுருண்டு கீழே விழுந்து வச்சு. அப்படி நடந்த இடம் தான் திருச்செங்கோடு என்ற அந்த அர்த்தநாசீஸ்வரர். சக்தியெல்லாம் எடுத்து அந்த வண்டு உரு கொண்ட பிருங்கி முனிவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவருக்கு, ஏன்னா உடம்பில சிவம் என்பது, அந்த உயிர் என்பது சிவத்திற்கு சமம், சக்தி என்பவள் பெண்ணுக்கு சமம். அப்ப அந்த சக்தியை எடுத்தாச்சுன்னா எழுந்து நடக்க முடியாது. ஆனா சிவபெருமான்